வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சண்டே, கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது. உட்காந்தாலும் தூக்கம். டிஃபன் சாப்பிட்டேன். என்ன சொல்கிறது, வயசாகுது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. 54 வயசு ஆகுது. 54 57 வயசு ஆகுது. ஸோ 57 வயசான டயர்டெல்லாம் வந்துடும் இல்லையா? 57 தானே ஆகுது. ஓ, எனக்கு 67 ஆகும். எனக்கு 67னா என்னோட 5 வயசு நீ கம்மி. எங்கள் ஒய்ஃபுக்கு 62 வயசு ஆகுதுங்க. ஸோ டயர்ட் ஆகிடுது. அது உட்காந்தாலும் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தா டயர்ட் ஆகுது. சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்தா டயர்ட் ஆகுது. சும்மா உட்காந்தாலும் டயர்ட் ஆகிடுது. ஸோ எனக்கு 67 ஆகுது, அவங்களுக்கு 62 ஆகுது. ஏன் பேரனா வந்துட்டான், அப்புறம் நான் யார் நம்புறதுக்கு? சரி, ஓகே, கடைக்கு போய்ட்டுலாம், வாங்க போகலாம். இது ஓ, உனக்கு 67 நம்புவாங்களா? எங்கள் ஒய்ஃபுக்கு 67ங்க. சரி, 62. எனக்கு 67. சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? சரி, சாப்பிட்டு முடி. கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன். அத்தனா திருண்டி விநாயகர் வாங்கின்னு சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை இப்போ இல்லை, இன்னும் ஒரு வருஷம் எனக்கு விநாயகர் சதுர்த்தி வர்றது. அந்த கேலண்டரில் வந்து இந்த விநாயகர் போட்டு ஒரு இது வைப்பாங்க இல்லையா? என்னங்க அது, திடீர்னு இந்த விநாயகர் என்ன சொல்லுவாங்க, சஷ்டி மாதிரி விநாயகர் ஒன்று சொல்லுவாங்களா? அது கேலண்டரை பார்த்துருக்கேன். விநாயகர் ஒன்று வாங்கின்னு வாண்டான். இப்போ கிடையாது சூரி, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு. அவன் தானே ஒன்று கேட்பான். சரி, கடைக்கு போட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னா, எறா சிக்கன். இந்த மீன் வேணான்ட்டாங்க அவங்களே. நல்லதாக போச்சு. நம்மளுக்கு எறாவும் சாப்பிடுவேன், சிக்கனும் சாப்பிடுவேன். பட் எறா வந்து பெரிய எறா இருக்கு இல்லைங்களா? அந்த பெரிய எறா சாப்பிட்டேன்னா நான் காலி. பெரிய எறா வேண்டாமா? நான் பெரிய எறா வாங்க மாட்டேன் முதல்ல. அது என்ன ஆகுதுன்னா, ஐ படம் விற்கிற மாதிரி ஆகிடுது எனக்கு மூஞ்சி. ஸோ சின்ன எறாவும் ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கிட்டு வரணும் போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறோம். மீனை வேணான்ட்டாங்க. நல்லது. இன்றைக்கி வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. வெயிலே கலந்து அப்படியே டல்லாக தான் இருக்குது கிளைமேட். அம்மாடி, நேற்று நல்லா சூரியன் வெயில் வச்சுருந்துச்சு. சில்லுன்னு காற்று வரலாம் பார்த்துங்க. இங்கே ஏரியா வெயில் இல்லாதால சில்லுன்னு காற்று வருது. நேற்று கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் எப்படி இருக்கு கிளைமேட்டு? சரி, யாராவது சின்ன யாராவது கிடைக்கணுமே. நம்ம போகிறப்ப தான் பெரிய பெரிய யாராவது கிடைக்கும். சரி, போய் பார்க்கலாம். நண்பன் மீன் கடைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே வந்து பெரிய பெரிய யாராவது தான் இருக்குது, சின்ன இறா இல்லை. நம்ம ரமேஷ் மீன் கடைன்னு இங்கே இருக்குது. இங்கே சின்ன கடை, பட் கூட்டம் நிறைய இருக்கும். இறா இருக்கும், சின்ன இறா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இறா இருக்கு. தலைவரே வணக்கம். தலைவரே, இறா எவ்வளோ? தலைவரே வணக்கம். இறா எவ்வளோ? இந்த இறா எவ்வளோ? சரி, 1/2 கிலோ போடு. கடலை ரவா பண்ணை ரவா? கடலை ரவா. சரி, போடும். 1/2 கிலோ போடும். 370. சரி, 200 போட்டு. 200 சரி, சிக்கன் வாங்கி வந்துடும். ஸோ இது க்ளீன் பண்ணுறது எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஆகும். ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. லைனில் வர வச்சுருக்காங்க. அதில் பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை இருக்குது. அங்கே போட்டு சிக்கன் வாங்கிடுவேன்ட்டு என் பேக் சைடில் சிக்கன் கடை இருக்குது. பிஸியாக இருக்கியா தம்பி? என்ன பேர்? ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கியாச்சு. ரைட், ஓகே. சிக்கன் ஈஸியாக வாங்கிட்டேன். இப்போ இறா தான் கொஞ்சம் லேட் ஆகும்.
ஒரு நாள் இது மாதிரி வச்சுட்டு போயிட்டேன் வண்டியில். வந்து பார்த்தா நாய் வச்சுன்னு போயிட்டுருக்கு. ஒரு 50 ரூபா ஒரு வாட்டி சிக்கன் வாங்கினேன் ஒரு தடவை. அப்படியே வச்சுன்னு எடுத்துன்னு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, மறுபடியும் 50 ரூபா வாங்கினேன். இதோ ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் ஏமாந்தான் எடுத்துன்னு போய்டும். வண்டியை பார்த்துங்க, கையிலே எடுத்துக்கலாம். தலைவரே ஆயிடுச்சா பாருங்க, ரெடி ஆயிடுச்சா? ரெடியா? நிறைய பேர் யாரா ஊருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, வரேன் தம்பி. ஓகே, கொஞ்சம் முடிஞ்சிச்சு வேலை. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் 100 ரூபா, இறா 200 ரூபா, 300 ரூபா. சண்டே முடிஞ்சு போச்சு. ஓகே, போகலாம். கடைக்காரர் சதுரங்க வேட்டை. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே. சதுரங்க வேட்டையில் வில்லனாக ஒருவர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரும் ஒருவர். லவ் பேர்டுக்கு தென்னை காலி ஆகிடுச்சு. நேற்றே காலி அடித்து கொத்தமல்லி போட்டேன். இருந்தாலும் தென்னை போட்டால் தான் சாப்பிடுது. தென்னை இங்கே வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோ தென்னை எவ்வளோமா? 40 ரூபா. 40 ரூபா வாங்கியிருக்கேன். மாடி மாய் மாய் இங்கே வச்சுட்டு போனால் அவ்வளோதான். பூனையை நான் எப்படி பிடிக்கும். மாய் வலிச்சிக்கோ வலிச்சிக்கோ வலிச்சிக்கோ. இதை தென்னை லவ் பேர்டுக்கு. மாய் 200 ரூபா இறா, 100 ரூபா சிக்கன். அவ்வளோதான் நம்மளை பட்ஜெட். இன்றைக்கி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்பா, கதவு திறந்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன். என்ன சூரி பண்ணுற? துணி நான் மடிக்கவா? அவனே மடித்து அழகாக அடிக்கிடுவான். நான் மடிக்கவா? யார் கொடுத்தது இந்த துண்டு? சூப்பராக இருக்கு. ராஜா கொடுத்தா போலியா? யார் ராஜா? யார்? ஃப்ரெண்டு. சரி, ஓகே. நான் லவ் பேர்ட் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். கூண்டை க்ளீன் பண்ணிவிட்டேன். சரி, மடிச்சுட்டு வரேன். பயங்கர அழுக்காக இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஒரு 4 நாள் ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன். இது வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு பேக் சைடு நீங்கள் பார்த்தது இல்லையே. இதுதான். அப்போல்லாம் நான் இங்கே தான் சாமான் தொலைப்போம். எங்கள் அப்பா இருக்கிறப்போ இங்கே தான் சாமான் தேய்ப்பேன். இது சந்து. மோட்டர் தண்ணி அங்கே ரொம்பிச்சுன்னா அந்த சந்து வழி அப்படியே வந்து இது கிணறு. இந்த கிணறுல போய்ட்டு நம்ம கிணறு மூடியாச்சு. இப்போ போர் வந்து வெளியே போட்டிருக்கோம். ஸோ போர் தண்ணி மோட்டர் அதை தெரியுதுங்களா? இது போர். இந்த கட்டமாக இருக்கிறது போரு மோட்ரு. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இதை தேய்ச்சி கழுவிட்டு இதில் தான் பயங்கரமாக ஆகி போகும் லவ் பேர்ட். சொல்லலாம் இப்போ க்ளீனாக எவ்வளோ தண்ணி ஊற்றாலும் கிணறு வாங்கிக்கும். ஸோ டேங்க் ரொம்பிச்சுன்னா தண்ணியெல்லாம் இது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது பாருங்கள். நம்ம முருகா. ஸோ அந்த மோட்ரு ரொம்ப தண்ணியெல்லாம் இது கிணறு தான் போகும். ஸோ அது கழுவியாச்சு. இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இந்த வேப்ப மரம் தான். இந்த வேப்ப மரம் ஃபுல்லாக வேப்ப மரம் தான். இங்கே பக்கம் காற்று, இந்த வேப்ப மரம் காற்று இப்படியே வந்து எங்கள் அப்பா இங்கே பத்துட்டு இருப்பார். ஸோ காற்று முன்னாடியும் பின்னாடியும் காற்றோட்டமாக இருக்கும். வெளியே காற்று உள்ளே வரும், இந்த காற்று அப்படி போகும். அப்படி போகும் இங்கே பத்துட்டு போகிற அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். வயதான காரணத்தில் மூப்பு. ஓகே, இதை க்ளீன் பண்ணிவிட்டு லவ் பேர்ட் எடுத்துன்னு கொண்டு வெயிலில் வைக்கணும். பக்கா க்ளீன் பண்ணி வெயிலில் கொண்டு வச்சாச்சு. உடம்பெல்லாம் ஈரமாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சு. மேலே ரொம்ப கிடையாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. கொண்டு இருக்கட்டும். இங்கே எதிர்க்கே உட்காந்துருக்கணும், இல்லாட்டி பூனை எதனா தூங்கி போய்டும். மோட்ரு போட்டிருக்கேன், அது ரொம்ப வரைக்கும் உட்காந்துட்டுருப்பேன். எதிர்க்கே லவ் பேர்ட் இருக்கும். கால் வலி கொண்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அம்மாடி முருகா. பூனைக்குன்னு வந்தால் தெத்தி விடலாம். இங்கே உட்காந்தான் மோட்ரு ரொம்ப வரைக்கும் உட்காந்துருப்பேன். நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ சுரியன்ட்டு கொஞ்ச நாள் வெயிலெல்லாம் காஞ்சிரும். அப்பப்போ வெயிலில் வைப்பேன் நான். காஞ்சிடுச்சா? காஞ்சிடுச்சா? ஈரெல்லாம் காஞ்சிடுச்சா?
ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல லட்சு, சூப்பர் ட்ரெஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் இவன். லக்ஷ்மண் இவனை பார்த்து டான்ஸர், உங்கள் தாத்தா டான்ஸர் அடிக்க ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா இவனுக்கு. அனிதாவுடைய பையன். மடி 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 ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு. வீடு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வாரம் ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறோம், இல்லாட்டி ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். இந்த லைட்லாம் தென்னை போடலாம். முதல்ல தண்ணி, பா பா ஓடியா ஓடியா. அப்புறம் தெனை, பா ஓடியா 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 பா. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பிட்டு கடை கடைன்ட்டு இப்படி கொடுத்து பாருங்கள் சவுண்டு.